நாங்கள் நாகர்கோவில் ஸ்டைலில் அவியல் காய்கறி பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கத்திரிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு, வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த இவ்வளோ காய் தான் இருந்துச்சு, அதான் எடுத்திருக்கேன். வாங்க அடுப்பு பற்ற வைக்கலாம். சட்டி சூடானதும் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா இருக்கும். என்கிட்ட கோல்டு வினர் எண்ணெய் தான் இருக்குது, நான் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இந்த கரண்டி எண்டு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. எந்த எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்திக்கிடலாம். என்கிட்ட இருக்க ஸ்பூன் வச்சு நான் 2 ஸ்பூன் போடுவேன். உங்கள்கிட்ட எந்த பெரிய ஸ்பூன் தான் 1 கரண்டி சேர்த்துக்கிடுங்க. சின்ன ஸ்பூன்னா 2 கரண்டி சேர்த்துக்கிடுங்க. என்கிட்ட சின்ன ஸ்பூனு தான் இருக்குது, நான் 2 கரண்டி கடுகு உளுந்து சேர்க்க போகிறேன். கடுகு பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கதே குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணதை சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். நான் இப்போ வெங்காயம் கட் பண்ண போகிறேன். கடுகு நல்லா பொரியட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பத்து சின்ன வெங்காயம் போதும். உங்களுக்கு தேவைன்னா கூடுதலாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயத்தோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை கொஞ்சம் பொரிய விடுங்க. வெங்காயம் பாதி அளவு பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க காயை சேர்த்துக்கிடலாம். இப்போ வெங்காயத்தை ஒரு கிண்டுங்க, நல்லா பொரியட்டும். வெங்காயம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை வதக்கிக்கிடலாம். வெங்காயம் பொரிஞ்சதும் அரை ஸ்டேஜ் பொரிஞ்சிருக்கு. இப்போது ஒரு தக்காளி பழத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் ஒரு தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 கூட எடுக்கலாம், 3 கூட எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் புளி ஆக்ட் பண்ணதை கூட்டுக்கு எடுக்கிறதுனால ஒரு தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தை நான் சேர்த்துக்கிடுதேன். எங்கள் வீட்டுக்கு புளி அந்த அளவு நாங்கள் சேர்க்க மாட்டோம், அதனால தான். நான் ஏற்கனவே மசாலில் 2 சிட்டிகை புளி சேர்க்குவேன், அதனால தான் நான் இப்போ ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி கூட எடுத்தால் இதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது உங்கள் விருப்பம். இதோட நான் வதக்கிட்டு விட்டு வச்சுரு காய்கறியை சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், சேனக்கிழங்கு. இதில் என்ன காய் வேணும்னாலும் சேர்க்கலாம். கேரட் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம், அவரைக்காய், முக்கியமாக அவரைக்காய் சேர்க்கலாம். 2 அவரைக்காய் இல்லை, அதனால இருக்க காயை வச்சு நான் பண்ணுவேன். இந்த காயை 2 நேரம் நல்லா கிளறு விட்டுருங்க. காயை கிளறு விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிடலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து 2 கிளறிட்டு தட்டு போட்டு மூடு போடுங்க. எனக்கு தேவையான அளவு தான் உப்பு சேர்க்குவேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இது 2 கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி போடுங்க. தண்ணி சேர்க்க தேவையில்லை. இந்த காயினுடைய தண்ணி, இந்த எண்ணெய் 2மே சேர்ந்து இந்த காயை அவிஞ்சிடும். 10 நிமிஷம் மூடி போட்டு மூடலாம். இதுக்குள்ளே மசாலா ஆட் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். பார்த்துக்கிடுங்க. 4 பச்சை மிளகாய், 2 சிட்டிகை புளி, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 5 பல் பூண்டு. இதில் முக்கியமானது பூண்டு தான்.
முக்கியமான பொருள் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிடுங்க. அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிடுங்க. இதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிடுங்க. மசாலே ஒரு 2-3 பல் ஸ்லோவில் போட்டு ஆட்டிக்கிடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு காய் நல்லா வேக வேண்டாம்னா இந்த டைம்லே மசாலா போடுங்க. எனக்கு கொஞ்சம் காய் வேகணும், அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக விடுங்க. இப்போ அவியல் காய்கறியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குறகுறை அரைச்சி வச்சுருந்த நம்ம மசாலாவை இதில் சேர்த்திக்கணும். நம்ம காய்க்கு தகுந்தவாறு உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ மசாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். மசாலுக்கு போதுமான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். இதில் மசாலா போட்ட அப்புறமா இந்த உப்பு இந்த மசாலா காய்க்கு பிடிக்கணும்னா மிக்ஸி கழுவின தண்ணி இருக்குது, கொஞ்சம் சேர்த்திக்கிடணும். சர்வ் பண்ணி காட்டுறது ஒன்றும் இல்லையா? மஞ்சள் கோப்பை இருக்குது, மஞ்சள் கோப்பை அதை வந்து அதுக்கப்புறம் தட்டி போடுவீங்க. அதுதான் தன்மை வச்சேன். வீடியோ தொடங்க முன்ன ஒரு ஃபோட்டோ காட்டுவீங்க. அடுப்பு மேலே ஆரஞ்சு போட்டு வச்சு அந்த கோப்பை வச்சு கமத்துவேன். இப்போ கொஞ்சம் முட்டை இவ்வளோ தெரியுமா? இல்லையா? எங்கள் ஸ்டைல், நாகர்கோவில் ஸ்டைலில் இன்னைக்கு செஞ்ச அவியல் கூட்டை இதுதான். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள்.